Good morning. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ப்ரீவியஸ் வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் ஆர் த வேரியஸ் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலா 4 டைப்ஸ் ஆஃப் அந்த நம்பர் சிஸ்டம்ஸ் நார்மலி வி கேன் யூஸ். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a டெசிமல். இது ஆக்சுவலா வந்து இட்ஸ் a நம்பர் சிஸ்டம் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது தான். டெசிமல் அப்படிங்கிறது இட்ஸ் a நம்பர் சிஸ்டம் ஃபார்மேட் இட்ஸ் யூஸ்ட் பை த ஹியூமன் பீயிங். மீன்ஸ் இட்ஸ் யூஸ்ட் பை த ஹியூமன். அதாவது நாம யூஸ் பண்றது வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல வந்து பேஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 10. இட் மீன்ஸ் அது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் வந்து 25 அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த பேஸ் அல்லது ரேடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் ஆர் ரேடிக்ஸ் வந்து ஃபார் டெசிமல் நம்பர் சிஸ்டம் என்ன அப்படின்னா 10 தான். ஸோ அப்ப 25 வந்து நம்ம யூஸ் பண்ற ஃபார்ம் நம்பர். ஸோ நான் இட்ஸ் அ ஹியூமன் ஃபார்மேட் ஸோ தட் இட் வில் பி ரெப்ரசன்டட் லைக் திஸ். இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. பேஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ட்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல ஒவ்வொரு டிஜிட்டோட ரேஞ்சும் வேரிஸ் ஃப்ரம் 0 to 9. I'll repeat once again. டெசிமல் நம்பர் சிஸ்டத்துல உங்களுக்கு இருக்கிற ரேஞ்ச், அதாவது ஒவ்வொரு டிஜிட்டோட ரேஞ்ச், ஐ மீன் இப்ப நீங்க யூஸ் பண்ண நம்பர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டோட ரேஞ்ச் வந்து வேரிஸ் ஃப்ரம் 0 to 9 வரையில என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ அப்ப வந்து டோட்டலா 10 காம்பினேஷன்ஸ் வரும். சோ தட் வந்து இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்றது யாரு அப்படின்னா இது யூஸ்டு பை ஹியூமன் பீயிங். நம்ம யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம், அதாவது நாம யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம் எல்லாமே வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான். சோ நம்ம நம்பர்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம், அதாவது நாம யூஸ் பண்ற நம்பர்ஸ் வந்து நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸ், ஒவ்வொரு டிஜிட்ஸும் வேரிஸ் ஃப்ரம் 0 to 9 தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10,020 அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா சோ 10,020 அப்படின்னு நான் சொல்றேன். சோ these are all, there are 5 digits I have. So each and every digit range வந்து varies from 0 to 9 வரையில இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்ஸ். ஓகே, சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a binary number system. So in the binary number system வந்து பாத்தீங்க அப்படின்னா it's used by machine, அதாவது means electronic devices. Normally it used by electronic devices. Especially உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு சொல்லணும் அப்படின்னா it will be used by computer. அதாவது கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா means machine language is also we called as machine language. Machine language இத வந்து நாங்க மெஷின் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். சோ இதோட பேஸோ அல்லது அதோட ரேடிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2. சோ அப்படின்னா என்னன்னா இப்ப பேஸ் நம்ம 10 ன்னு சொன்னோம். சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேடிக்ஸ்ல கொடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to represent a number base 2. இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ இதோட ரேஞ்ச் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா இதோட ரேஞ்ச் எப்பவுமே இங்க வந்து 2. இப்ப ரேஞ்ச் இப்ப உங்களோட பேஸ் 2னா அப்ப நம்ம யூஸ் பண்ற நம்பர்ல இருக்கிற டிஜிட்ஸ் வந்து இதை விட 1 - 1 தான் இருக்கும். ஸ்டார்ட் ஃப்ரம் 0. சோ தட் இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. there are 2 combinations இருக்கு நமக்கு. So there are 2 combinations இருக்கறனால so that we called as binary representation. So that binary also we called as machine language ன்னு சொல்லலாம், அல்லது machine understanding format அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி எந்த ஒரு கால்குலேஷன் நீங்க பண்ணனாலும் கண்டிப்பா அது கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்டைல ப்ராசஸ் பண்ற ஃபார்மேட் வந்து machine understanding format. 0s and 1s தான் ஸ்டோர் ஆகும். ஈவன் 0s and 1s வச்சு தான் ப்ராசஸ் ஆகும். பட் நாம யூஸ் பண்ற மெத்தட் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். இப்போ ஹியூமன் யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம் வந்து மெஷின் யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி. இது ஆக்டல். நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது மெஷின் அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணிருக்கீங்க. So it's used for devices identification in a network. இதுவும் அடுத்தது ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்கும். அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க.
Okay, that is called address. Simple we சொல்லணும் அப்படினா address identificationக்காக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா the base or radix format என்ன அப்படினா 8. So for example, I'm going to represent number 56. So it's a base வந்து பாத்தீங்க அப்படினா 8. So உங்களுக்கு base வந்து 8 ஆ இருக்கும்போது இதோட range வந்து பாத்தீங்க அப்படினா 0 to 7 தான் இருக்கும். So totally it is 8 combinations இருக்கும். So wrong format அதாவது இப்போ நான் example 2 I'm going to represent. So இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ 78 வந்து நான் base 8ல represent பண்ண முடியாது. It is wrong format. So because இது ஏன் wrong format அப்படின்னு சொல்றோம்னா என்னோட பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 இருக்கு. சோ தட் நான் யூஸ் பண்ற நம்பர்ல வந்து 0 to 7 மட்டும் தான் இருக்கணும். 8ங்கிறது இருக்காது, 9ம் இருக்காது. So it totally it have 8 combinations தான் varies from 0 to 9. அப்போ நான் யூஸ் பண்ண நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்ஸும் varies from 0 to 7 தான். So என்னோட டிஜிட்ல நான் யூஸ் பண்ண நம்பர்ல 8ங்கிற டிஜிட்டும் இருக்கக்கூடாது, 9ங்கிற டிஜிட்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா it is a wrong representation. பட் டெசிமல்ல வந்து பாத்தீங்கன்னா 0 to 9 ஒவ்வொரு டிஜிட்ஸும் 0 to 9 வரை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a hexadecimal representation. Hexadecimal representation. So in the hexadecimal representation or we call as a hexadecimal number system. So இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த hexadecimal number systemத்துல வந்து பாத்தீங்கன்னா so இது வந்து it's also used for address representation தான். So address representation. So இதை வந்து நீங்க address representationக்காக யூஸ் பண்ணிக்கலாம். So that means device identification, the networkல இருக்கிற devices identificationக்காக யூஸ் பண்ணிக்கலாம். I will show it. Wait பண்ணுங்க, நான் show பண்ணது finish பண்ணதுக்கு அப்புறம். So base or radix format வந்து பாத்தீங்கன்னா it is 16. For example 1 to base 16. So base or we call as a radix அப்படின்னு சொல்லுவீங்க. It's a base வந்து 16 அப்படின்னு சொல்லுவீங்க. இதோட range வந்து பாத்தீங்க அப்படின்னா so we know that இப்ப இதுல பாத்தீங்கன்னா 16 போட்டீங்கன்னா சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம்ல base 8 so that 8 combinations. So base 2 combinations. Base 10 so 10 combinations. பட் அதோட ஒரு நம்பர் ரெடியூஸா இருக்கு. அப்போ அந்த லாஜிக்ஸ் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா varies from 0 to 15 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். I mean ஒரு டிஜிட் தான். அதனால என்ன பண்ணுவோம்னா 0 to 9 வரையில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Instead of this 10க்கு பதிலா you have to represent A. I mean for one digit. And for 11 it is B. It is very very important. I will show it, don't worry. 11 வந்து B ன்னு சொல்லலாம். 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா C. Then 13 வந்து பாத்தீங்க அப்படின்னா it is B. 14 பாத்தீங்க அப்படின்னா E. And 15 it will be represented as F. So there are 16 combinations இருக்கும் பாருங்க. So 0 to 9 10 combination, 10 11 12 13 14 15. So that totally there are 6 combinations per alphabet. So totally there are 16 combinations are there, so that the ranges varies from 0 to 15. So totally we have 16 combinations. Okay, so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா so in the case for example 1A, for example if I'm representing like that, it is a correct format. So these are all correct format. These are correct format. But so I have a 12 16. You can't represent so here you must to treat 1 and 2 as a separate digit. You should not treat it as a single digit. You should not treat it as a single digit and it should not represent like this. இந்த மாதிரி நீங்க வந்து represent பண்ண கூடாது. So it is upper case னா நீங்க lower caseல represent பண்ண கூடாது. Extra digits எல்லாமே வந்து upper means upper case lettersல தான் நீங்க define பண்ணணும். So okay, it is wrong method. So wrong way, wrong representation. இந்த மாதிரி நீங்க represent பண்ண முடியாது. It is not correct. It is not equal.
புரிஞ்சுங்களா? சோ இந்த மாதிரி எழுதினீங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரீட் 1ங்கிறது ஒரு டிஜிட்டா எடுத்துக்கணும், 2ங்கிறது ஒரு டிஜிட்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ ஹியர் இந்த ரேஞ்ச் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்ஸோட ரேஞ்ச் தான். ஐ மீன் தட் இந்த டிஜிட் இந்த லொகேஷன்ல எய்தர் 0 to 9 வரல ஏதாவது ஒரு டிஜிட் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் எய்தர் A B C D E F. அது வந்து எந்த டிஜிட் வேணாலும், நாட் ஒன்லி ஃபார் 2, திஸ் 1 கூட இருக்கலாம், எவ்வளவு நம்பர்ஸ் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் டிஜிட் ரெப்ரசன்டேஷன். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக வந்து நான் இன்னொன்னு சொல்றேன். ஓகே, சோ லெட் அஸ் டேக் ஒன். சோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ மெமரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a combination of ஐ மீன்ஸ் பைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பைட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பைட்ஸ் இருக்கதா அசம்ஷன் எடுத்துங்க. ஐ ஹாவ் a 20 bytes of memory. Okay, so I have a 16 bytes of memory, sorry, some amount of bytes இருக்கு. So just a minute. எங்கிட்ட மெமரி இருக்கு. So totally I have 16 columns எங்கிட்ட இருக்கு. So இந்த bytes நான் assumption பண்ணிருக்கேன். So ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு பைட்டா எடுத்துக்குங்க. So ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் each and every byte possible to store 8 bits. It is in 20. So ஒவ்வொரு பைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 bytes of memory இருக்கு டோட்டலா. So இந்த 20 bytes of memory, so இந்த 20 bytes of memory வந்து பாத்தீங்க அப்படின்னா so டோட்டலா it's a 20 bytes. Just a minute. So the total size வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 bytes. So 20 bytes அப்படின்னா 20 into 8 bits. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 8 பிட் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். சோ டோட்டலி 160 பிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க அசம்ஷன் எடுத்துக்கங்க. ஓகே, சோ இப்போ இதுல வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நீங்க 8 பிட் ஸ்டோர் பண்ணலாம். Because assume that each and every box to be represented, I mean so to be as a 1 byte. 1 byteனா கண்டிப்பா 8 பிட்டா தான் இருக்கும். நார்மலா பைட்டா தான் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. இந்த ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ணீங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடென்டிக்கல் நம்பர் இருக்கும். அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஐடென்டிக்கல் வேணா ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும், அதே நம்பர் வேற ஒருத்தருக்கு அலகே ஆகாது. அதே போல இந்த அட்ரஸ் ஐடென்டிபிகேஷன்லயும் ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸா தான் இருக்கு மெமரி. சோ கண்டினியூஸ் அட்ரஸ் இருக்குன்னா இதோட அட்ரஸ் 1னா அடுத்தது 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. நார்மலா அட்ரஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அப்ப ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா there are 15 combinations இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 9க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 வரும். So 10 will be represented as A, then 11, 12, 13 will be D, and 14 and 15. So now the first two combinations are over. Okay, so first digit முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னா it start with 1 0, 1 1, 1 2, then 1 3, 1 4, 1 5, 1 6, 1 7, 1 8, 1 9, then 1 10. That is 20 ன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா என்ன again 1க்கு அப்புறம் 9க்கு அப்புறம் 10 வரணும். 1A, 1B, 1C, 1D, 1E. So 1E, 1F, again 2 0. So like that it will work. So totally 16 combinations ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு மாறும். So this is called as a hexadecimal representation. So normally நம்மளோட மெமரி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல மெமரி பத்தி பார்த்திருப்பீங்க. லைக் பைட், KB, TB, GB, MB அந்த மாதிரி யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ மெமரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கண்டினியூஸா தான் இருக்கும். சோ இட் வில் பி an address representation தான். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அட்ரஸ் ரெப்ரசன்டேஷன் தான். நார்மலா அட்ரஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ தட் ஹெக்ஸாடெசிமல் காம்பினேஷன் வந்து varies from 0 means there is a 1 to here a 0 விட்டுட்டேன் 1 to 15 ல இருந்து வந்திருக்கும். சோ என்ன நீங்க இதையும் எடுத்துக்கங்க. சோ it will be considered as address 0. So totally 21 bytes இருக்கு. So that it will be considered as 0. So 0 1 2 3 up to F வரையில இருக்கும். Again 1 0, again ஒரு டிஜிட்ஸ் மாறிட்டே இருக்கும். 1 முன்னாடி 1 போட்டீங்கன்னா 1க்கு அப்புறம் 15 combination 16 combination இருக்கும். varies from 0. அடுத்து வந்து 2 0, அடுத்து 2 2
20 ல இருந்து 2f வரையில இருக்கும். Again 30 ல இருந்து 3f இருக்கும். This is called hexadecimal representation. So இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். So நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா there are 4 number systems நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெசிமல் வந்து ஹியூமன் பீயிங் யூஸ் பண்றது, நாம யூஸ் பண்ற ஃபார்மேட். சோ நம்ம கால்குலேஷன் எல்லாத்துலயுமே யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டெசிமல் தான். ரெண்டு அது வந்து காம்பினேஷன் வந்து 0, ஒவ்வொரு டிஜிட்டும் 0 to 9 வரையில இருக்கும். சோ தட் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ன்னு சொல்லணும். ரெண்டாவது பைனரினா பேஸ் 2. சோ பைனரினாவே ரெண்டு காம்பினேஷன் 0 and 1 தான் இருக்கணும் நம்மளோட ரெப்ரசன்டேஷன்ல. நார்மலா வந்து பைனரி யூஸ் பண்ற ஃபார்மேட் வந்து மெஷின் வந்து, அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற ஃபார்மேட் வந்து மெஷின், that means பைனரி ஃபார்மேட் தான். சோ இது 0s and 1s தான் இருக்கும். அடுத்தது ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நார்மலா ஃபார் டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான் இருக்கும். சோ அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டலுக்கு பேஸ் வந்து 8, சோ தட் வேரியஸ் வந்து 0 to 7, இட்ஸ் 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். சோ தட் ஒவ்வொரு டிஜிட்டோட ரேஞ்ச் வந்து 0 to 7 வரையில தான் இருக்கும். சோ டிஜிட், அதாவது ஆக்டல் ரெப்ரசன்டேஷன்ல டிஜிட் வந்து 8 and 9 வந்து நாட் அலௌட். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பைனரியில வந்து 0, 1 தவிர்த்து வேற எந்த ஒரு டிஜிட்டும் அலௌட் கிடையாது. ஃப்ரம் 2 to 9 வந்து அலௌட் கிடையாது. ஹெக்ஸாடெசிமல் வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 16, சோ the 16 combinations 0 to 9 and ABCDEF அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ரெப்ரசன்டேஷனுக்காக இந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ இதான் வந்து நம்பர் சிஸ்டம் ஃபார்மேட். ஓகே, சோ இப்போ ஒரு क्वेश्चन இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஐ கேன் யூஸ் ஒன் கால்சி. இப்போ வந்து ஒரு கால்குலேட்டர் நான் யூஸ் பண்றேன். சோ இப்போ வந்து ஒரு கால்குலேட்டர் வந்து ஜஸ்ட் நான் அடிஷன் ஆஃப் 2 நம்பர் நான் ஒர்க் பண்றேன். இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 plus 3 அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. சோ ஆன்சர் எனக்கு 8ன்னு காமிக்கும். பட் ஆக்சுவலா பேக்ரவுண்ட்ல இந்த 5 இதுல யூஸ் பண்றது எல்லாமே டெசிமல் ஃபார்மேட் தான். நாம யூஸ் பண்ற டெசிமல் ஃபார்மேட் தான். ஏன்னா நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் நம்ம போடுறோம். நம்ம யூஸ் பண்ற நம்பர் சிஸ்டம் ஃபார்மேட் வந்து டெசிமல் தான். பட் ஆனா கம்ப்யூட்டர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5யும் 3யும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு நம்பர் ஃபார்மேட் இருக்கு. தட் இஸ் கால்ட் 8421 கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நான் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சோ அந்த பேசிக் ஃபார்மேட்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சோ அப்ப வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா you must know conversion methods, conversion techniques. It means the first one is convert from decimal to other data types, other number systems. ரெண்டாவது என்ன தெரிஞ்சிருக்கணும்னா from other number systems to conversion from other number systems to decimal. So இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாலும் தெரிஞ்சிருக்கணும். So இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா you can work with any programming language. So this is the basic things you must to understand. இந்த கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். So கண்டிப்பா இது வந்து இத பத்தி கண்டிப்பாலும் கிளியர் ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Okay, so இப்போ நம்ம வந்து decimal to number system. For example, let us take one example. So I am going to represent for example 99 base 10. So this is a decimal number system. So first நான் என்ன பண்றேன் அப்படின்னா conversion from decimal to other number systems. So here other number systems means it may be I need answer for binary, octal, then hexadecimal. எல்லாத்தையுமே நான் ஃபைண்ட் பண்ண போறேன். So just I'm going to find it for hexadecimal. Sorry, for இதுல இருந்து other number systems எனக்கு தெரியணும். Other number system, for example, I want to find a value for binary. So I need to going to find the answer for binary. So there is a question mark. I need to know what is the value for binary. So அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா just a simple thing. Just you can use this method. So I am going to find a 99. Here the radix is means that means expected output radix. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா output radix என்ன அப்படின்னு பாருங்க. output radix வந்து பாத்தீங்கன்னா binary 2 வேணும். So that உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா divide by 2 ஆல டிவைட் பண்ணுங்க. நார்மல் டிவிஷன் ஆபரேஷன் தான். சோ இப்போ நீங்க நார்மல் டிவிஷன் ஆபரேஷன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா just a minute.
So normal division operation தான் just you can divide by 2. So இங்க வந்து இதோட quotient and remainder கண்டுபிடிங்க. அதாவது இதோட ஈவு என்ன மீதி என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. So நான் இதோட ஈவு வந்து பாத்தீங்க அப்படின்னா so 449 then remainder 1. இந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கீங்க. So இது வந்து quotient என்ன remainder என்ன அப்படிங்கறத நீங்க பிரிச்சு எழுதுங்க. So once அது நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா as usual நீங்க work பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. Yeah, just a minute, I can make it. உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றது இதெல்லாம். ஜஸ்ட் நீங்க as usual quotient and remainder தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக ஒரே இதுல போட்டு காமிக்கிறேன். as usual mathematical division தான். So இங்க வந்து output radix அவங்க expected radix வந்து base 2. So if you go for any competitive examination other than this number system இல்லாம வேற number system கேட்பாங்க. உங்களுக்கு என்ன number system வேணுமோ output number system வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா expected number system வந்து பாத்தீங்கன்னா base 2. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா just I'm going to convert into base 2 so that அந்த number systemத்தால நான் divide பண்றேன். So just a minute. Okay, so just I'm going to delete. Okay, so now I'm going to divide by 2. So divide by 2 பாத்தீங்க அப்படின்னா 49. So 49 divide பண்ணீங்க அப்படின்னா 24 remainder 1. அடுத்தது again you have divide with 2. So நீங்க ரெண்டால divide பண்ணுங்க. So நீங்க ரெண்டால divide பண்ணீங்க அப்படின்னா so 24 divide பண்ணீங்க அப்படின்னா 12 remainder 0. மீதி வந்து 0. So நீங்க ரெண்டால divide பண்ணிட்டே வாங்க. அதோட மீதி என்னவோ அந்த இடத்துல அதை எழுதிக்கீங்க. So 12 divide பண்ணீங்கன்னா 6 remainder 0. again இதுவரையில நீங்க இந்த ஆபரேஷனை ரிப்பீட் பண்ணனும் அப்படின்னா டிவிஷன் ஆகாத வரையில நீங்க டிவைட் பண்ணிட்டே போகணும். so 3 remainder 0. again வந்து 2 ஆல டிவைட் பண்றேன். so 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 க்கு 1 1. இதுக்கு அப்புறம் உங்களால இந்த நம்பரை வந்து இந்த கோஷியன்ட் வந்து ரெண்டு ஈவ ரெண்டால டிவைட் பண்ண முடியாது. so that அப்ப என்னன்னா உங்களோட வர்க்கை ஸ்டாப் பண்ணிருங்க. so உங்களுக்கு டிவைட் ஆயிருச்சு. So now we need to find the answer. இப்போ என்னன்னா நீங்க டெசிமல் எழுதுறது பைனரியில எழுதணும். பைனரியில எழுதும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டம் டு டாப் தான் நீங்க எடுக்கணும். அதாவது நீங்க எடுத்துக்கிற கம்பைன் பண்ற வேல்யூ ஃப்ரம் டாப் டு பாட்டமா இருக்கணும். சரி, பாட்டம் டு டாப்பா இருக்கணும். So அதாவது எங்க இருந்துன்னா ஃப்ரம் திஸ் கோஷியன்ட்ல இருந்து நீங்க கம்பைன் பண்ணணும். சோ பாட்டம் டு டாப் தான் நீங்க வந்து கம்பைன் பண்ணி எழுதணும். சோ நான் கம்பைன் பண்ணி எப்படி எழுதுறேன்னு பாருங்க. சோ கீழ அதாவது இந்த நம்பர்ல இருந்து கம்பைன் பண்ணணும். சோ the answer is 1 1 0 0 0 1 1. See that now I am grouping from only you are going to group remainder. Remainder மட்டும் தான் நீங்க வந்து குரூப் பண்ணி எழுதணும். குரூப் பண்ணி எழுதும்போது என்ன பண்ணா பாட்டம் டு டாப் தான் போகணும், இன்க்ளூடிங் தட் கோஷியன்ட். லாஸ்டா வர கோஷியன்ட் இருக்கணும். எப்ப நீங்க டிவிஷன் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா சோ உங்களோட வர கோஷியன்ட் அதாவது வர கோஷியன்ட் அதாவது உங்களோட இந்த நம்பர் வந்து நம்ம எதிர்பார்க்கிற அதாவது டிவைட் பண்ண நம்பரோட ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட டிவிஷன் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். So now we are grouping from அதாவது நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இதுல இருந்து கம்பைன் பண்ணணும், ஃப்ரம் பாட்டம் டு டாப் தான் போகணும். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ ரிமைண்டர் क्वेश्चन அது எழுதிட்டு பிளஸ் ரிமைனிங் இருக்கிற ரிமைண்டர்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப் வரையில அப்படியே எழுதணும். சோ 1 1 0 0 0 1 1. எப்போ கொடுத்த நம்பருக்கு நீங்க ரிமைண்டர் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்க ரிமைண்டர் போடக்கூடாது. ஒன்ஸ் டிவிஷன் ஆபரேஷன் வர்றதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நீங்க ரிப்பீட்டடா டிவிஷன் ஆபரேஷன் பண்ணிட்டே வரலாம். சோ என்னன்னா என்ன வந்து பேஸ் என்ன அவுட்புட் பேஸ் கேட்டிருப்பாங்களோ அந்த அவுட்புட் பேஸ வச்சு நீங்க டிவைட் பண்ணிட்டே வரணும். சோ அப்ப இந்த ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா so that answer is 1 1 0 0 1 1 base 2. சோ இதுதான் வந்து எனக்கு வந்த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, so now I'm trying with base 10 into other base number system. இப்ப நான் இன்னொரு பேஸ் நம்பர் சிஸ்டம் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ்பெக்டட் பேஸ் வந்து 8. யூ நோ வாட் இஸ் 8? சோ உங்களுக்கு 8 னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் ஆக்டல். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் ஆக்டல். ஆக்டல் நம்பரை நீங்க as usual நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். இதே லாஜிக்ஸ் தான். But actually for octal conversion there is a different methodology. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரேடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா
8. So அப்ப expected radix வரும்போது 8. So that நீங்க எதால divide பண்ணனும் அப்படின்னா divide with 8 ஆல divide பண்ணனும். இப்ப நீங்க 8 ஆல divide பண்ணீங்க அப்படின்னா 99 divide பண்ணீங்க அப்படின்னா so 1. So remaining 19. So 19 are 2. So 12 and 8 96. So remaining balance is 3. Again I divide with 8. So வந்து பாத்தீங்க அப்படின்னா 12. So 12 now 1. Remaining 4. இதோட என்னோட வர்க் முடிஞ்சிருச்சு. சோ தட் அப்ப என்ன பண்ணனும் அப்படின்னா ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு குரூப்பிங். ஏன்னா இதுக்கு அப்புறம் என்னால டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 1 வந்து 8 ஆல டிவைட் பண்ண முடியாது. சோ ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு. சோ ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எப்படி எழுத சொல்லிருக்கேன்னா from bottom to top ல வந்து தான் கம்பைன் பண்ண சொல்லிருக்கேன். சோ இந்த combination then followed by top combinations. So then the answer என்ன அப்படின்னா 1 4 3. So this is the answer. So that அப்ப வந்து 99 க்கான equivalent decimal means octal number என்னன்னா 143. So இப்ப நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. உங்களோட பேஸ் என்னன்னு பாருங்க. It is 2. So that இந்த நீங்க ரெப்ரசன்ட் பண்ண ஒவ்வொரு டிஜிட்டும் வந்து பாத்தீங்கன்னா either இந்த ரெண்டு காம்பினேஷன் 0 and 1 குள்ள மட்டும் தான் இருக்கும். இப்ப வந்து நீங்க எழுதும்போது இந்த இடத்துல 2 ன்னு போடுறீங்க அப்படின்னா உங்களோட லாஜிக் தப்பு. நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பு. ஓகேங்களா? என்ன பேஸ் கொடுக்குறீங்களோ அதை விட ப்ரீவியஸ் நம்பர் வரல, ப்ரீவியஸ் டிஜிட் வரலன்னா உங்களால ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியும். இப்ப 8 சொல்லிருக்கோம். சோ தட் நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு டிஜிட்ல நம்பர் வந்து வேரியஸ் ஃப்ரம் 0 to 7 வரையில தான் இருக்கும். ஓகே, இன் கேஸ் ஃபார் சேம் நம்பர் ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் தி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. நான் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நான் ஃபைண்ட் பண்றேன் அப்படின்னா சோ மீன்ஸ் ஹெக்ஸாடெசிமல் என்னன்னு கண்டுபிடிங்க. சாரி. So this is decimal. I want to know the value of hexadecimal. Hexadecimal value என்ன வருது அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். சோ இப்போ அதுக்கான லாஜிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். So as usual just you can combine. So நான் கம்பைன் பண்ண போறேன். சோ கம்பைன் பண்றேன் அப்படின்னா சோ என்னோட எக்ஸ்பெக்டட் ரேடிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16. So that நான் என்ன பண்ணனும் 16 ஆல டிவைட் பண்ணனும். இப்ப நான் 16 ஆல டிவைட் பண்றேன் அப்படினா இங்க என்ன ஆன்சர் வரும்? just a minute I can delete all. 16 ஆல டிவைட் பண்றேன். 16 ஆல டிவைட் பண்றேன் அப்படினா 6 into 16 96. equal ரிமைண்டர் வந்து 3. கரெக்ட்டுங்களா? சோ இதுக்கு அப்புறம் ஃபர்தரா என்னால டிவைட் பண்ண முடியாது. so that நான் என்ன பண்ணனும் grouping from left to bottom means bottom to top including the last quotient. So that அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 63. So that the equivalent answer is the equivalent value for the decimal hexadecimal number system for 93 is 63. So for each and every number it have a own representation. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. Okay. In case இப்போ வந்து assume that I want to convert for if you go with a competitive examination like this. நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போறீங்க அப்படின்னா they can ask with a different number system. For example, I need to know the value of 5. 5ங்கற நம்பர் சிஸ்டத்துக்கு நான் கன்வர்ட் பண்ணனும் அப்படின்னா சோ இது வந்து ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ நம்பர் சிஸ்டம் பேஸ் வந்து 5 தான். சோ தட் இது வர ஆன்சரோட வேற டிஜிட்ஸ் வந்து வேரிஸ் from 0 to 4 வரையில தான் இருக்கும். ஒவ்வொரு டிஜிட்ஸும் 0 to 4 வரையில தான் உங்களுக்கு இருக்கும். Okay, just I am going to combine. இப்போ வந்து நான் இத வந்து நான் கம்பைன் பண்ண போறேன். means இது பண்றேன். So I am going to divide with 5. So divide with 5 ஆல டிவைட் பண்ண போறேன். because என்னோட expected radix என்ன அப்படினா expected radix வந்து 5. So 5 ஆல டிவைட் பண்றேன். So 5 ஆல டிவைட் பண்ண அப்படினா 19 into 5 95. So remaining means balance 4. again இது வந்து இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்க அப்படினா அதாவது இந்த ஈவு வந்து பாத்தீங்கன்னா 5 விட அதிகமா இருக்கு. So again நான் டிவைட் பண்றேன். So that it is 3 into 5 remaining 4. இதுக்கு அப்புறம் என்னால further டிவைட் பண்ண முடியாது. So then just நீங்க என்ன பண்ணலாம் grouping பண்ணிக்கலாம் bottom to top. So அப்படி நீங்க bottom to top divide means group பண்றீங்க அப்படினா so that the answer is 344. So அப்போ 344. So அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா so for a base 5 number system இதுக்கான ஃபார்மேட் வந்து so that it is 344. So in
இந்த வேலை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எப்படி வந்து ஒரு டெசிமல் இருந்து அதர் நம்பர் சிஸ்டத்துக்கு போகணும். ஸோ ஐ ரெஜிஸ்டர் ரீகால் ஒன்ஸ் அகைன் தெர் ஆர் 4 நம்பர் சிஸ்டம் இருக்கு. டெசிமல் ஹியூமன் பீயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரேடிக்ஸ் பேஸ் வந்து 10. ஸோ தட் ஒவ்வொரு டிஜிட்டல் வேரியேஷன் 0 to 9 வரையில் இருக்கும். ஸோ இது நார்மலா ஹியூமன் பீயிங் யூஸ் பண்றது ஹியூமன் பீயிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட் டெசிமல் தான். ரெண்டாவது பைனரி அப்படிங்கிறது 2 காம்பினேஷன்ஸ் 0 and 1 தான். சோ தட் வந்து பேஸ் ரெப்ரசன்டேஷன் 2. சோ தட் நான் ரெப்ரசன்ட் பண்ண நம்பர்ல இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 0 and 1 மட்டும் தான் இருக்கும். தேர்ட் ஒன் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் தான். ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைஸ் ஐடென்டிஃபிகேஷன் நெட்வொர்க், தட் இஸ் கால்ட் அட்ரஸ் ரெப்ரசன்டேஷன் தான். ஃபார் ஆக்டல் பேஸ் வந்து 8 தான். சோ தட் each and every digit in the representation contains 0 to 7. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன் மட்டும் தான் இருக்கும் ஆக்டல்ல. ஹெக்ஸாடெசிமல்ல 16 பேஸ் வந்து 16. So but various வந்து பாத்தீங்கன்னா 0 to 9 and also that the 10 11 means there is alphabetic representation with that is called A B C D E F. So like that we can able to represent. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா so that is a hexadecimal representation. Okay, for example there is a number is called as a 95. So for example 94 base 10 I want to represent to base 16. I want to represent to base 16 na represent பண்ணனும். So இந்த மாதிரி நான் represent பண்ண அப்படினா I want to know what is my value. So just I am going to calculate it. So இப்போ நான் calculate பண்றேன். இப்போ நான் வந்து just நான் calculate பண்ண போறேன். So என்ன வருதுன்னு பார்க்கலாம். So என்னோட values வந்து பாத்தீங்க அப்படினா 94. Please just once again I can verify it is a 94. இப்போ என்னோட வேல்யூ வந்து 94. என்னோட எக்ஸ்பெக்டட் பேஸ் அந்த ரேடிக்ஸ் ஆர் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16. so that just I am going to divide with 16. இப்போ நான் 16 ஆல டிவைட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 தான் வரும். so 5 into 16 வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி 5 into 16 தான் உங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 16 into 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா 80, but இதே simply you can write a 16 multiplication table. So 16 into 5 80, 16 into 6 வந்து பாத்தீங்கன்னா 96. So 94 தான் இருக்கு நமக்கு. So that 5 ஆல்ரெடி இருக்கும். So that quotient வந்து 5. remaining balance வந்து பாத்தீங்க அப்படின்னா 14. So இந்த 14 தான் நீங்க என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணனும் அப்படின்னா so that you know that no so just I can represent here once again. n-க்கு a, so 11 B, 12 C, 13 D, 14 E, 15 F. இப்போ எனக்கு வந்த ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 14. so that நான் 14 ரெப்ரசன்ட் பண்ண கூடாது. 14 கான லெட்டர் என்ன பாத்தீங்கன்னா E. நீங்க E தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். நீங்க 14 ரெப்ரசன்ட் பண்ண கூடாது. clear? so you should not represent as 14. so you have to represent as E. நீங்க E தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். so இதுக்கு அப்புறம் ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. so அப்ப என்னன்னா just you can grouping from bottom to top. so 5E தான் 514 போட கூடாது. so that answer வந்து பாத்தீங்கன்னா 5E. so like that you need to represent. so the answer வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன அப்படின்னா so 5E. இப்படிதான் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் சிஸ்டத்தை உங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஒன்லி ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு ஹெக்ஸாடெசிமல்ல மட்டும் தான் வரும். ஹெக்ஸாடெசிமல் பண்ணும்போது வர ரிமைண்டர் வந்து 10க்கு மேல வந்துச்சு அப்படின்னா you can use alphabet. சோ நார்மலா ரிமைண்டர் வந்து பாத்தீங்கன்னா there are 6 பாசிபிள் இருக்கு. 0 to 9 அப்படியே விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. பட் இதே ஹெக்ஸாடெசிமலா டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வர ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 இருந்ததுன்னா ஏன்னு சொல்லணும், 11 இருந்ததுன்னா பி, 12 இருந்தா சி, 13 இருந்தா டி, 14 இருந்தா இ, 15 இருந்தா எஃப். சோ எனக்கு வந்து 14 வந்திருக்கு. சோ தட் ஈக்குவல் ஆல்பபெட் ரெப்ரசன்டேஷன் வந்து இ தான். சோ தட் நீங்க வந்து ஆன்சர் வந்து 514 சொல்லக்கூடாது, 5E ன்னு சொல்லணும். So this is the equivalent hexadecimal representation for given decimal number. So அப்ப நார்மலா ஒரு டெசிமல் நம்பர்ல இருந்து அதர் நம்பர் சிஸ்டம் போறீங்க அப்படின்னா just அதாவது if it is a whole number இருந்தது அப்படின்னா just you can divide with your output number system. என்ன நம்பர் சிஸ்டத்தோட ஆன்சர் வேணுமோ அந்த நம்பரால டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டரா வந்துட்டு from bottom to top வந்து நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா then you will get the answer for the corresponding answer. while கம்பைன் பண்ணும்போது கடைசியா இருக்கிற கோஷியன்ட்டையும் கம்பைன் பண்ணி
எழுதணும். அதை நீங்க கேர்ஃபுல்லா மானிட்டர் பண்ணிக்கீங்க. தேங்க்யூ.